வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் செய்தியாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்ப பீகார் தேர்தல் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்கும் நிறைய பாடம்னீங்க. காங்கிரஸ் இனிமேல் விஜய் கூட கூட்டணி அப்படிங்கிற முடிவை நோக்கி போகாது, திமுகக்கு சரண்டர் ஆக வேண்டியதுதான் அவங்களுக்கான வாய்ப்பு. பட் பேரலா இப்ப விஜய்க்கு இப்போ சன்சுராஜுக்கு ஏற்பட்ட நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கூட்டணி நோக்கி மூவ் ஆக முயற்சி பண்ணுவாங்களா? இல்ல, விஜய் கூட்டணிக்கு நகர மாட்டார் அப்படின்னு தான் பாக்குறேன். சன்சுராஜா பார்த்த உடனே தான் ஏன் களத்துக்கு போகணுங்கிற விஷயத்த விஜய் உணர்ந்திருப்பார். களத்துக்கு போகணும், இன்னுமே இப்ப அவங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க எஸ்ஐஆருக்கு. அது மட்டும் போதாது, நம்ம களத்துல இன்னும் வேகம் காட்டணும். ஏன்னா பிரசாந்த் கிஷோரை பெரிய ஆளுமையாக, விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் எல்லாம் எந்த அளவு தெரியல எனக்கு தெரியல. அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய குழுவினர் விஜய் அவரை பெரிய ரேஞ்சில் பிரசாந்த் கிஷோரை நினைச்சிருப்பாங்க. பட் வியூக வகுப்பாளர்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு மாஸ் பேஸ் வேணும். மாஸ் பேஸா விஜய் இருக்காரு. அந்த மாஸ் பேஸை பக்கா மாஸ் கட்சிங்கிறாங்க அவங்களே. இந்த அறிக்கைகள்லாம் நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கிறவங்க பல அறிக்கைகள் நம்ம படிச்சிருப்போம். பத்திரிகை மொழி என்று ஒன்று இருக்குது. இதை நம்ம நியூஸில் இப்படி எழுதினா கூட சப் எடிட்டர் கரெக்ஷன் பண்ணி தூக்கிடுவார். சார் இதை கரெக்ஷன் பண்ணி தூக்கிறாங்க சார், இது அந்த கட்சியோட அறிக்கையிலே இருக்குன்னு சொல்லணும். நம்ம அந்த அளவுக்கு பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சூழல்களை எல்லாம் விஜய் உள்வாங்குவார். ஆனால் கூட்டணிக்கு போவார்னு நான் நினைக்கல. களத்தை வேகப்படுத்துவார். ஒருவேளை தூசி தட்டி மீண்டும் அந்த வாகனத்தை எடுக்க முடியுமா என்று தான் பார்ப்பாரே ஒழிய அவர் போய் இதுக்காக கூட்டணியில் சேர்ந்துருவார்லாம் சொல்லலை. இன்னொன்று சார், விஜய் கூட்டணிக்கு போக வேண்டிய தேவை விஜய்க்கு என்ன சார் இருக்குது? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வர் ஆகணும் இருக்குது. விஜய்க்கு முதல்வர் ஆகணும் தான். இன்றைக்கே ஏன் ஆகணும்? ஒரு 5 ஆண்டுகள் கழித்தவர் ஆகலாம்னு நினைப்பார்ல. கட்சியை நிறுத்தி தன்னுடைய பலத்தை காட்டிட்டு தன் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். கட்சியை காட்டி தன் பலத்தை நிரூபிக்கணும்னா கூட நீ ஒர்க் பண்ணாதானே உன் பலத்தை நிரூபிக்க முடியும். வெறுமனே கட்சியை வச்சிருந்தா மட்டும் உன் பலத்தை நிரூபிச்சிட முடியுமா? இல்ல, இதுல தான் சார் தமிழக அரசியல் ஒரு வினோதம் அப்படின்னு நான் பாக்குறேன். என்ன வினோதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம்னா 1967க்கு முன்பு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கலாம், நூல் பகுதிதோறும் வாசிப்பு இயக்கங்கள் புரட்சிகளை உருவாக்கி வந்ததா இருக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977 ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் கடினமான உழைப்பு, அன்றைக்கு ஆளுங்கட்சிகள் எல்லாம் எதிர்த்து கடுமையான விஷயம், இந்த எந்த இடைவெளியுமே இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போட மக்கள் தயாராக தானே இருக்காங்க. இளைஞர்கள் கூட்டம் தயாராக தானே இருக்கு. அதுதான் விஜயனுடைய பிளஸும், அதுதான் மைனஸும். அது ஒரு லெஸ் பர்சன்டேஜ் தானே. ஆமாம், அதுதான் நான் சொல்றேன். அது லெஸ் பர்சன்டேஜ் தாங்கிறத விஜய் மதிப்பீடே செய்யலையே. நீங்க அது ஒரு குறைவான எண்ணிக்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த குறைவு 10%, 5%, 20% வச்சுக்கோங்க, அல்லது வெறும் 5% வச்சுக்கோங்க. 8% என்று நம்ம அடிமட்ட ரேட்ல ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடம்னு வச்சுக்கோங்க. இந்த 8% அடையிறதுக்கு தானே சீமான் 10 வருஷம் உழைச்சிருக்காரு. இந்த 8% அடையிறதுக்கு தானே ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாருன்னு ஓடிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் இப்போ தானே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஆண்டு இயக்க பயணம், பானை சின்னத்திற்கு இப்போ தானே அங்கீகாரம் வாங்கினாங்க இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சோடனே. அதெல்லாம் இயல்பா விஜய்க்கு கிடைக்குது இல்லை. அந்த எளிதாக கிடைக்கிறதுனால விஜய்க்கு அதனுடைய அருமை தெரியல. நீங்க என்னைக்குமே ஒரு உழைச்சி, நீங்க ஒரு கொய்யாக்கா மரத்துல தொங்குது, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம கல்லை விட்டு எரிஞ்சு அது நம்ம கல்லு பட்டு விழுந்துருச்சுன்னா நம்ம எடுத்து அதில் 2 உப்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையா இருக்கும். பக்கத்துல போற ஒரு தாத்தா பறிச்சு, தம்பி இந்த கொய்யாக்காயை சாப்பிட்டு போனா நம்ம ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கேன்னு சாப்பிடுவோம்ல. அது மாதிரி தான் விஜய்க்கு கட்சி. அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்கு ஓட்டு போடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க பல பேர் ஏத்துக்க மாட்டாங்க ஜேர்னலிஸ்ட். நான் சீரியஸாவே சொல்றேன், ஒரு 10 குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்திலாவது விஜய்க்கு 2 ஓட்டாவது இருக்கு. இது தமிழக அரசியல்ல இதுவரை ஒரு சமகாலத்துல நம்ம ஜென்ரேஷன்ல நான் பார்க்காத ஒரு இதா. பட் இது தேர்தல் வரைக்கும் இருக்குமா? அந்த தேர்தல் நேர கவனிப்புகள்ல இது காணல் நீரா மாறுமாங்கிறது தான் விஜய்க்கான சவால். இல்ல, இப்போ நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ விஜய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கரிஷ்மா இருக்கு. இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கரிஷ்மாட்டிக் லீடர் அரசியலுக்கு வந்தது விஜய் தான், ஒரு லாங் கேப். ஆனா அதை ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், பார்ட்டியை ஸ்ட்ரக்சர்டா ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாததுனால அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் பலரோட கொஸ்டின். இப்போ நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். இப்போ அதிமுகவோ திமுகவோ ஒரு முன்னாள் அமைச்சர், சிட்டிங் அமைச்சர் நிறுத்தும் போது இவங்க கட்சியில இருந்து மூஞ்சே தெரியாத ஒரு ஆள் நிப்பாட்டும் போது அவரால் என்ன பண்ண முடியும்? அப்போ அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது தான் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஆமா, நிச்சயமா சார். இப்ப நீங்க கேட்டது போல வெற்றி பெறதுக்கு தான் நிறைய ஓட்டா கன்வெர்ட் ஆகிறது வேணும். இப்ப அவர் விஜய் வெற்றி பெறுவார் தான் நம்புவார். பட் நம்ம ஒரு களத்துல இருக்கிற பத்திரிகையாளர்களா நமக்கு தெரியும், திமுகவோ அதிமுகவோ தான் இதுல ஜெயிக்க முடியும். நான் அண்மையில கரூர் போயிருந்தேன் சார். நான் நேற்று கூட புதிய தலைமுறை நேர்பட பேசுகிறேன், அதை பதிவு செஞ்சேன். சார் கூட, கேசிபி சார் கூட அந்த வார்த்தையை குறிப்பிட்டு என்கிட்ட வரும்போது சொன்னாங்க. கரூரில் போய் கேட்குறேன், மக்கள்கிட்ட கேட்குறேன், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறேன். இளைஞர்கள்ட்ட கேட்குறேன். விஜய்க்கு ஓட்டு போடுவோம். இப்போ இங்கே யார் ஜெயிப்பாங்க? செந்தில் பாலாஜி ஜெயிப்பாங்க. ரொம்ப வினோதமாக இருக்குது. எப்படி அப்படின்னு அதுக்கு அவங்க அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, சார் எங்கள் அப்பா அம்மாலாம் அவங்களுக்கு தானே போடுவாங்க, 2 ஓட்டு வருது இல்லை, நான் 1 ஓட்டு தானே இங்கே போடுவேன் அப்படின்ட்டு அவன் வேறு சில காரணங்கள் சொல்கிறான். தேர்தல் நேர கவனிப்புகள் எல்லாம் பேசுகிறான். அப்போ மக்களுக்கே அவ்வளவு விழிப்புணர்வு இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ விஜய் எப்படி சொல்கிறது,
ஒரு ஒரு பெரிய மாஸ் இருக்கு சார். உண்மையிலே திரையுலகத்துல இன்னைக்கு வந்து உச்ச நடிகர் அப்படின்னா விஜய் தான். இன்னைக்கு ரஜினியை விட, கமலை விட உச்ச நடிகர்னா விஜய் தான். அவர்ட்ட ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அந்த இளைஞர்கள் கூட்டம் அவருக்கு தான் போடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் தெளிவில்லாத பெருங்கூட்டம் இருக்கு. நீங்க அறிவார்ந்தமா யோசிச்சு ஓட்டு போடணும் மக்கள். சிந்தியானையாளரா ஓட்டு போடணும். அப்படின்னா இந்தியா முழுசு கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஆளுங்கட்சியா இருந்திருக்கணும். ஏன் கம்யூனிஸ்ட்கள் இங்க காணாம போறாங்க? அதனால தேர்தல் என்பது யார் வல்லவன் என்பதை பார்ப்பதற்கான யுத்தம். அந்த யுத்தத்துல விஜயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்கே வந்துட்டு போவாரு. அதுல ஒரு கணிசமான ஓட் ஷேரிங் எடுப்பாரு விஜய் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே. பீகார் எலெக்ஷன்ல எந்த தேர்தலும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் தமிழ்நாடோட ஒரு இம்பாக்ட் அங்க இருந்திருக்கு. இப்போ எதிர்க்கட்சிகள் நடத்தின போராட்டத்துக்கு ஸ்டாலினை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி வந்து பிரச்சாரத்துல பேசும்போது டிஎம்கேவை குறிப்பிட்டு பேசுறாரு. டிஎம்கே வந்து பீகாரிகளை இழிவுபடுத்துது, மட்டம் தட்டுதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. தமிழ்நாடோட பிரசன்ஸ் அங்க எப்படி தேவைப்படுது? அது என்ன இம்பாக்ட கொடுத்தது? இல்ல அது வந்து இந்தியா கூட்டணியே பலவீனப்படுத்துறது. அந்த அணியே வந்து உங்களுக்கு எதிரான அணி. ஒட்டுமொத்த பீகார் மக்களுக்கு எதிராக தான் இவங்க ஒரு அணி அமைச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் போறாரு. இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அங்க போய் வந்து ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவுக்கான வழக்கறிஞர்னார். உங்க எல்லாருக்காக வாதாடுறாரு. இவர் இந்தியாவுக்கான வழக்கறிஞர்னார். அப்ப ஒட்டுமொத்தமா இந்த அணியே ஒரு ஒரு டம்மி அணி மாதிரி காட்டுறதுக்கான முன்னெடுப்பு. இது மட்டும் இல்ல. ஒரிசா மாநிலத்துல அங்க பேசுகிற பொழுது சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு பேசுனதும் இல்ல, அது கூட வி.கே. பாண்டியனை குறிப்பிட்டு பேசினாங்க. அவர் வந்து அங்கேயே ரொம்ப காலமா இருக்கிறாரு. அதனால அந்த சொன்னாங்க. முதல்வரோட அதை இருந்தாரு. புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இது வந்து சம்பந்தமே இல்லாம டிஎம்கேவை பிடிச்சு பேசும்போது தான் அது கேள்வியாகுது. இல்ல அதுதான். அந்த அந்த அவங்க 2 பேரும் தேர்தல் பார்ட்னரா இருக்காங்கல்ல. டிஎம்கேயும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும், அதே மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த நெருக்கத்த அங்க பேசுகிற பொழுது, நீங்க வந்து இங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டுல எப்படிலாம் துன்பம் அனுபவிக்கிறாங்க, துயரம் அனுபவிக்கிறாங்கன்னு வடக்கையும், தெற்கையுமான ஒரு எல்லை கோடுகளா பிரிக்கிற ஒரு முயற்சி. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சென்டிமெண்டா உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குது சார். இந்தியா ஜெயிக்கணும்னு நினைப்போம். நார்வேலுக்கும் திருநெல்வேலிக்கும் மேட்ச் நடக்குது. நான் நார்வேல் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். நீங்க திருநெல்வேலிக்காரர் திருநெல்வேலி ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. எங்க தெருவுக்கும் அடுத்த தெருவுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா எங்க தெரு ஜெயிக்கணும்னு நினைப்பேன். என் பையனும் அடுத்த வீட்டு பையனும் விளையாண்டானா என் பையன் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். இதுதான் அந்த அரசியலை மோடி அவர்கள் பண்றாரு. அந்த மாநில மக்களுக்குள்ள தன் உணர்வை தூண்டி விட்டு அதன் வழியா ஓட்டு அறுவடை செய்யறது. அந்த இதை செஞ்சாதான் அதுக்கு வெற்றி கிடைத்திருக்கல அவர்களுக்கு. நம்ம கிடைக்கல அப்படின்னு அதை நிராகரிப்பு செய்ய முடியாது. இது இந்தியாவினுடைய பேசுபொருளா இன்னைக்கு திமுக மாறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இன்னைக்கு திமுகவை அவர்கள் எதிர்க்கிறதுக்கான வீரியம் பெற்றிருக்காங்க. நீங்க வந்து ஏதோ இல்ல, எனக்கு என்னன்னா இப்போ திமுகவை வந்து நேஷனல் ஃபிகரா மோடி மாத்திட்டே இருக்கிறாரா அவருக்கே தெரியாம அப்படிங்கிற இல்ல மாதிரி அதுதான் ஸ்டாலின் அவர்களே சொன்னார். நீங்க அண்மையில அறிவு திருவிழால பேசுறப்ப சொல்றாரு, நம்மளை இங்கேயே அடக்கி கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் இன்னைக்கு நம்ம இந்தியா முழுவதும் வந்து விட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பதட்டப்படுறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தார். ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மக்களவையில 22 எம்பிக்கள் இருக்காங்க சார். மாநிலங்களவையில 10, 11 எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காங்க. இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல நீங்க ராகுல் காந்தி அவர்கள் வெளியில இருந்து இந்த தேர்தல் ஆணையம் விவகாரமா இருக்கலாம், ஓட்டு திருட்டா இருக்கலாம், இப்படி ஒன்னொன்னு பேசுறாருல. ஆனா திமுக அதை எப்படி கையாண்டுச்சுன்னு பாருங்களேன். கவர்னருக்கு எதிராக சட்டத்திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் போறாங்க. இடபிள்யூஎஸ் அமல்படுத்தினா உச்சநீதிமன்றம் போறாங்க. அப்ப எல்லாவற்றையுமே இவர்கள் வழக்குகளாக போட்டு இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்ப அவர்களை எதிர்த்தே ஆக வேண்டிய சூழல் நெருக்கடிக்குள்ள பாஜக இருக்கு. அப்ப இங்க ஒரு அறிவார்ந்தமா இவர்கள் அணுகுறாங்க. பட் இங்க களத்துல நமக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 1000 விஷயங்கள் இருந்தாலும் கூட பாஜக எதிர்ப்பு அல்லது மாநில உணர்வு என்பதில் திமுக சமரசம் இல்லாம இருக்காங்க. அதனால பாஜக அவர்களை எதிர்க்கிறாங்க. மற்றபடி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நம்ம இந்த பாட்டை மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா திமுக பாராட்டணும்னு நினைச்சிருவாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. இதெல்லாம் இங்க உள் மாநில பிரச்சனை. இங்க வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 45 நாட்கள்ல ரேப் கேஸ்ல மட்டும் 3 காவலர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. இதெல்லாம் இங்க இருக்கு. மாநில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பட் அது மாநில உரிமைகள்ல அவங்க தெளிவா இருக்காங்கல்ல. நான் சொல்றது ஒரு திருவண்ணாமலையில 2 போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. ஆந்திரால இருந்து வந்த ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தவங்கள லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கூட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதுல திருவண்ணாமலையில 2 போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி திண்டிவனத்துல பள்ளி மாணவிய வந்து ஒரு மாணவன் காதலிச்சவன் கூட்டு போயிட்டு வரும்பொழுது அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு போலீஸ்காரரு சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது யாரு? முதல்வர் அவர்கள். அப்ப அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. அவருக்கு துறை தானே அது. சஸ்பெண்ட் செஞ்சா மட்டும் போதுமா? போலீஸ்காரனே ரேப் பண்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல. நம்ம ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன பேசுறாங்க? கோவை சம்பவத்தையும், அதே மாதிரி இங்க பிருந்தாவன் நகர்ல கோவையில நடந்ததையும், அப்படியே அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததையும் அதெல்லாம் பேசு பொருளே இல்ல. இதுதான் அரசியல் கட்சிகள் எங்க தோக்குறாங்கங்கிறத சொல்றேன். நீங்க கோவை பிருந்தாவன் நகர்ல நடந்த பாலியல் வழக்கையும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் செய்தி ஓகே, அது போராட வேண்டியதான். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது முதல்வர் அவர்கள்.
அவருடைய துறையில இருக்கக்கூடிய 3 காவலர்கள் கடந்த 45 நாட்கள்ல பாலியல் வன்கொடுமை வழக்குல சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடையப்பட்டிருக்காங்க. அதானே எதிர்க்கட்சிகள் பேசணும். அதுல எந்த அளவுக்கு அழுத்தம் குடுத்தாங்க? அதற்கு எத்தனை காவல் நிலையங்கள போய் முற்றுகை பண்ணியிருக்கணும்? காவல் நிலைய வாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமா? நம்ம ஜெயலலிதா அவர்கள் இருந்தா இப்படி தானே பண்ணியிருப்பாங்களா? எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ போராட்டங்கள் வந்து அந்த வடிவங்கள் மாறுபடுறதுல தான் இங்க பிரச்சனை அப்படின்னு இப்ப பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா மாத்துறதுல ஃபெயில் ஆகுறாரு. நிச்சயமா அவருக்கு வந்து எத நம்ம கையில எடுத்து களமாடணுங்கிறதுலயே சிக்கல் இருக்கு. ம். நீங்க நம்ம நம்ம பார்க்குறோம்ல, நீங்க ஒண்ணுமே இல்ல சார். நான் வந்து தொடர்ச்சியா பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள ஒரு கூராய்வு பண்ணிட்டே இருப்பேன். சோசியல் மீடியால போய் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள 1,72,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. எவ்வளோ பெரிய கட்சி சார். 1,50,000 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி. நீங்க 1,50,000 கோடி தொண்டர்கள் இருக்கிற விஷயம் இல்ல. அதிமுகல ஐடி விங்ல எத்தன பேர் இருக்கான்? அப்ப அவனே அத ஃபாலோ பண்ணலையா அந்த பேஜ? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேஜ. அண்ணாமலை சும்மா தான் பிரஸ் மீட் வச்சுட்டு இருக்காரு. அண்ணாமலை இன்னைக்கு வெளியில தான் இருக்காரு. அவர்ட்ட எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு பாருங்க. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள 4,00,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அதை விட சிறிய கட்சியா அதிமுக? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர 1,72,000 நான் 1 மாதமோ 2 மாதமோ முன்னாடி பார்த்தேன். 2,00,000 ஆயிருக்கலாமா இருக்கும். அதுக்குள்ள தான் இருக்கும். அப்ப நீங்க மக்கள் மத்தியில எதை பேசணுமோ, நீங்க ஒண்ணுமே இல்ல சார். 3 காவலர்கள் சஸ்பெண்ட். நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம சிறுநீரக திருட்டு உள்ள போயிட்டீங்க. சட்டசபைக்குள்ள சிறுநீரக திருட்டுன்னு போட்டு ஓகே நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். பிரமாதமான விஷயம். சட்டசபையில போயிட்டீங்க. சட்டசபை நடவடிக்கையை எத்தன மக்கள் சார் பார்ப்பான்? வெளியில வந்து பிரஸ் மீட் எத்தன மக்கள் சார் பார்ப்பான்? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தலைநகர் இருக்குல்ல. ஒவ்வொரு மாவட்டத்தில இருக்கக்கூடிய தலைநகர்ல ஒரே நாள்ல 38 மாவட்டத்திலயும் மாவட்ட தலைநகரங்கள்ல ஒரு சிறுநீரகத்த ஒரு பிளாஸ்டிக்ல வச்சுட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? தமிழகம் முழுவதும் அது பேசு பொருளாக்கி இருக்க வேண்டாமா? சட்டமன்றத்தில பேசினாலே அது பேசு பொருளாயிருமா? அது ஊடக விவாதத்தில வரும். மக்கள் எல்லாரும் ஊடக விவாதங்களையே பார்த்துட்டு இருக்காங்களா? அப்ப களத்தில நிக்கணுங்கிறேன். நீங்க அந்த காவலர்கள் மேட்டர் நான் சொன்னேன்ல. தமிழகம் முழுவதும் ஒரு நாள் எஸ்பி ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. தடைய மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. கைதாகுங்க. ஏன் சட்டசபைக்குள்ள போணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? அடுத்து அமைச்சராகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு நாள் கைதாக ஆசைப்படக்கூடாதா? ஸோ அந்த இடத்தில் பலவீனப்படுகிறது. இப்போ பீகார் தேர்தல்ல எஸ்ஐஆர் வந்து மிக முக்கியமான பொலிட்டிக்கல் இதா இருந்தது. தமிழ்நாட்டிலையும் இப்போ அந்த இதே எஸ்ஐஆர் விஷயம் வந்து முக்கியமான ஒரு நரேட்டிவா மாறிட்டு வருது. பொதுவா டிஎம்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான நரேட்டிவ சூப்பராவே ஒர்க் அவுட் பண்ணிருவாங்க. இந்த விஷயத்துல வந்து எப்படி அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்? இல்ல நிச்சயமா வந்து இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கனவு கொஞ்சம் தகர்க்கப்படும்னு நான் பார்க்குறேன். நீங்க வந்து அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. தொடர்ந்து அவங்க மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல டிஎம்கே ரொம்ப சூப்பரா கோல் பண்ணுவாங்க. 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. கூட்டணிய விட்டு வெளிய தள்ளினா கூட அங்கருந்து யாரும் போமாட்டாங்க. ஆனா அவங்களாவே பேசிக்குவாங்க. இன்னொன்னு எதிர்க்கட்சி அரசியலையும் அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளே எடுத்துக்கும். துப்புரவு தொழிலாளர் போராட்டமா கம்யூனிஸ்ட் பண்ணிக்குவாங்க. சாம்சங் போராட்டமா கம்யூனிஸ்ட் பண்ணிக்குவாங்க. விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்திக்கும். இதெல்லாம் செய்ய வேண்டிய எதிர்க்கட்சிகள் சும்மா இருக்கும். பட் ஆளுங்கட்சி அரசியலையும் திமுக தான் பண்ணுது. எதிர்க்கட்சி அரசியலையும் திமுக தான் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. எஸ்ஐஆர் விவகாரம். இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல இது நாள் வரை பாஜக ஒரு அறுவடை பண்ணிட்டு பாஜக எதிர்ப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் அறுவடை பண்ணிட்டே இருந்துச்சுல. அந்த இடம் எங்க உடையுதுன்னா, விஜய் பிஜேபி எதிர்க்கிறார். நீங்க எப்படி வந்து விஜய் அதிமுக ஓட்ட குமைக்கிறாரோ, சீரழிக்கிறாரோ, எப்படி சீரழிக்கிறாரோ ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்ட பூரா விஜய் எடுக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான ஓட்ட அதிமுக தான் வாங்கணும். அத விஜய் எடுக்கிறார். அதே மாதிரி இது நாள் வரை பாஜக ஓட்ட பூரா எதிர்ப்பு ஓட்ட பூரா வாங்கிட்டு இருந்துச்சுல திமுக. அந்த இடத்தையும் விஜய் டேமேஜ் பண்றாருல்ல. விஜய் பாஜக கூட்டணிக்குள் செல்ல மாட்டார் என் கணிப்பு. செல்லாமல் இருந்து விட்டால் பாருங்க கரூர்ல எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. சிபிஐ என்கொயரி போட்டான். பாஜகவுக்கு பயப்படவே இல்லைங்க அந்த ஆளுன்னு ஒரு 4 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு சலசலத்து போகும். இடதுசாரிகள், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எல்லாருக்குடைய ஓட்டுறல்லையும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொன்னு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பட்டியல் சமூக மக்கள் மத்தியில விஜய்க்கு கடுமையான தாக்கம் இருக்கு. இது எதுவுமே நான் விஜய் ஜெயிப்பார்ன்னு சொல்லல. விஜய் தவிர யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. விஜய் ஜெயிப்பார். அதில நான் உறுதியா நம்புறேன். விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பார். ஆனா வந்து இதுல மிக முக்கியமா என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த அந்த அணிக்குள்ள பாஜக எதிர்ப்பு ஓட்டை அவர்கள் மட்டுமே இனிமேல் வாங்க முடியாது. அந்த இடத்துல விஜயும் இருப்பார். அதிமுக பார்வையாளராக இருக்கும். ஓகே. ஆனா பொதுவா வந்து இப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபார்ம் ஆனா, ஒரு 3வது அணி ஃபார்ம் ஆகும்போது அது ஆளுங்கட்சிக்கு தான் ஃபேவரா இதுவரைக்கும் இருந்திருக்கு. இப்போ விஜயோட வருகையும் அப்படி இருக்கிறதுக்கு தான ஆமா. வாய்ப்பு அது இருக்கு. நிச்சயமா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு நீங்க விஜய் அரசியலுக்கு வரலைன்னா, நான் இன்னொரு கேள்வி முக்கியமா வைக்கிறேன் சார். விஜய் வரல சார். அதிமுகல பல கோஷ்டியா பிரிஞ்சிருக்காங்க. நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளரா இருக்காரு. அவர விட்டுருங்க. ஓபிஎஸ் வெளிய இருக்காரு. டிடிவி தினகரன் வெளிய இருக்காரு. சசிகலா போன்றவர்கள் வெளிய இருக்காங்க. இப்படி அதிமுகவால இளைஞர்களை ஈர்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு அதிமுகவை வைத்துக்கொண்டு விஜய் வராவிட்டால் இந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்திருக்குமா? அப்ப திமுகவோட வெற்றி இன்னும் பெரிதாக இருந்திருக்கும்.
ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக ஏதோ தவறு செய்வதை போல, திமுக தான் அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் போல விஜய் ஒரு இமேஜ குடுத்துட்டாரா? அப்ப திமுகவுக்கு இயல்பாகவே விழ வேண்டிய ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஓட்ட, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்க வேண்டிய மிதமிஞ்சிற ஒரு நல்ல பேர விஜய் சம்மந்தமே இல்லாம வந்து காலி பண்ணிட்டார். இல்ல அதான் இப்ப சம்பந்தமே இல்லாம விஜய் காலி பண்ணாருங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடி காலி பண்ண வேண்டியதை விஜய் காலி பண்றாருன்னா, எடப்பாடி அங்க வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு தானே மீனிங் ஆமா ஆகும். நிச்சயமா சார். இப்ப நீங்க கேட்டதை போல எடப்பாடி காலி பண்ண முடியலைல. எடப்பாடியால காலி பண்ற இடத்த நோக்கி அவர் நகரல. அவர் தான் ஒவ்வொரு தடவையுமே இப்ப நீங்க பீகார் ஒரு உதாரணம் சொல்லலாம் சார். பீகார்ல தேஜஸ்வி யாதவோட சொந்த சகோதரர். அவர் தனி கட்சி வச்சுட்டு அவர் போட்டிட்டார். தோல்வி அடைஞ்சிட்டார் இன்னைக்கு. அவரு ஒவ்வொரு பஞ்சாயத்தா கிளப்பிட்டு இருப்பாரு. அதுக்கு தேஜஸ்வி யாதவ் முழு எனர்ஜியும் போட்டு பதில் சொல்லிட்டே இருப்பாரு. இதே மாதிரி தான் நீங்க டிடிவி தினகரனுக்கு பதில் சொல்லுவாரு. ஓபிஎஸ்க்கு பதில் சொல்லுவாரு. இந்த முழு எனர்ஜியுமே எடப்பாடி இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப விஜய் என்கிற ஒரு ஃபேக்ட் உள்ள வரலைன்னா, திமுகவுக்கு மேல ஒரு அதிருப்தி என்கிற ஒன்றையே எடப்பாடியால உருவாக்கி இருக்க முடியாது. அந்த மக்கள் நல திட்டங்கள் அந்த ஸ்கீமுக்கு இயல்பாக திமுக ஜெயிச்சிருக்கணும். பட் ஆனா இப்ப என்னன்னா, இப்பவும் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு களம். ஆனா திமுக மேல வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்த உருவாக்கிட்டார்ல. அப்ப திமுகவோட லீடிங் இப்ப குறைஞ்சிருச்சு. திமுகவை விட்ட வெற்றி இப்ப சாதகமா இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு மிதமிஞ்சின ஒரு லீடிங் இருந்துச்சுல்ல, அதத்தான் விஜய் இப்ப அடிச்சிருக்காரு. இனியாவது அதிமுக முழிச்சுட்டு களத்துக்கு போணும், வேலை செய்யணும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், அங்க உள்ளூர்ல கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி இன்னும் களத்த வலுப்படுத்தணும். படுத்துகிற பொழுது மும்முனை போட்டி கூர்மையாச்சுன்னா, சில தொகுதிகள கூடுதலா கைப்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு மாதிரியான ஒரு லடாய் இருந்துட்டே இருந்தது. இப்ப அண்ணாமலையை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாங்க, சைட்லைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை மேல ஒரு மாதிரி சொத்துக்கு அதிகமா வாங்குறது அந்த மாதிரியான புகார்கள்லாம் மெல்லமா வெளியே வருது. பிஜேபியில உள்ளவங்களே அந்த விஷயத்த கிளப்பி விடுறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்ப கூட அவர் புதுசா பிசினஸ் தொடங்கினது ரிலேட்டடா ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் களத்துல தமிழகத்துல பாஜகவை வேரூன்றே காலூன்ற வைத்ததுல முக்கியமான ஒரு நபர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். ஸோ எதுவா இருந்தாலும் அவர் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவரு நீங்க கேட்டதை போல அவர் சொல்றார், நானும் வாழணும்ல, நானும் இல்ல சாப்பிடணும்ல. அது ஒரு ரொம்ப சாதாரணமான கொஸ்டின். அதுக்கு அவர் சிம்பிளா விளக்கம் கொடுத்திருக்கலாம். ஆனா ஏன் அவ்வளவு நீட்டி முழக்கி விளக்கம் இல்ல கொடுக்க அவருக்கு அவசியம்? வந்து தான் நல்லவன் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. செயல்பாடுகள் இப்ப நல்லகண்ணு என்னைக்காவது ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் நல்லவன் நல்லவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? நல்லகண்ணு நல்லவன் நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. உங்க தொகுதி மக்கள் சொல்றாங்க, தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. நல்லகண்ணு போய் சொல்ல மாட்டாரா நல்லவன் நல்லவன். பட் அண்ணாமலைக்கு அந்த தேவை இருக்கு. ஏன்னா வயது கம்மியா இருக்காரு. அவருக்கு சில அரசியல் கனவுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. இதே அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, எனக்கு ஒரு தொழில் தேவை, நான் சாப்பிட வேண்டாமா, நான் வாழ வேண்டாமான்னு. நீங்க இதை அப்படியே அந்த செந்தில் பாலாஜி சமாச்சாரத்துல பொருத்தி பாருங்க. எனக்கு எதுக்குங்க பணம், நான் வந்து கட்சி பண்ணி தான் செய்றேன், நண்பர்கள் தான் எனக்கு வாடகையே கொடுக்குறாங்கன்னு பேசினார். அப்ப இந்த நண்பர்கள்லாம் இன்னைக்கு எங்க போனாங்க? அன்னைக்கு வந்து உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். அவர் பேசினார். நினைவு இருக்குங்க. அவர் சொன்னாரு, எனக்கு என் நண்பர்கள் தான் என் செலவை பார்த்துக்கிறாங்க, அக்கவுண்ட்ல ரூபா போடுறாங்க, எனக்கு வீட்டு வாடகையை கெடுக்குறாங்க, PA-க்கு கூட அவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னாங்க. அப்போ உங்க நண்பர்கள் நீங்க மாநில தலைவராக இருக்கும்போது உங்களோட இருந்தாங்க. நீங்க மாநில தலைவராக இல்லாத போது உங்களுக்கு நீங்க ஒரு தொழில் பார்த்துக்கொள்ள, அப்படிதானே அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒரு ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது உங்க நண்பர்கள் உங்களுக்கு வந்து உதவுனவங்க இப்ப ஒதுங்கிட்டாங்கன்னா, நீங்க மாநில தலைவராக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ததுனால தானே திரும்பி உதவி இருக்காங்க. சோ அப்ப எந்த ஒரு மனிதருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். அண்ணாமலை பல பேரை கேள்வி கேட்டவர். இன்னைக்கு அவரும் விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கார். அதான் ஜனநாயகம். ஆனா அவர் இப்போ அந்த தொழில் தொடங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முறைகேடு ரீதியா அப்படின்ட்டு ஒரு ஆங்கிள் அவரை சார்ஜ் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் வந்து எந்த அரசு பதவியிலையும் இல்ல. அது மாதிரி கேட்கிறாங்க. ஆமா. இல்ல அது நம்ம முறைகேடுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது அவருடைய திறமை. நீங்க ஒரு தொடர்புகள் வருது. அந்த தொடர்புகள் மூலமா தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வது என்பது ஒரு திறமைகள்ல ஒண்ணுதான். திறன்ல ஒண்ணுதான் அது. அதனால அத வந்து நம்ம முறைகேடு அப்படின்னு சொல்லிட முடியாது. அவரே அத தொழில்னு தான் சொல்றாரு. இன்னொன்று அத அவர் தொழில் முறையாகத்தானே பண்றாரு. நீங்க கேட்டதைப் போல அவர் எந்த அதிகாரமிக்க பதவியிலும் இன்னைக்கு இல்ல. ஒரு கட்சி பதவியில கூட இல்ல. அப்படினாலும் கட்சி பதவியில இருக்கிறவர் நம்ம சாமானியர் கேள்வி கேட்க முடியாது. கட்சி தலைமை விரும்பினா தான் கேள்வி கேட்க முடியும். அவர் இன்னைக்கு கட்சி பதவியிலும் இல்ல. மக்கள் பிரதிநிதித்துவ பதவியிலும் இல்ல. எதுலயுமே இல்ல. சோ அவர் எந்த வகையில அந்த தொழில் பண்ணியிருந்தாலும் அந்த தொழில் சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். ஓகே. ஃபைனல் கொஸ்டின். இப்போ செங்கோட்டையன் வந்து பாஜக என் பின்னாடி இருக்கு, அதனால தான் நான் ஒருங்கிணைப்பு பணியை தொடங்கினதா சொன்னாரு. அந்த பாஜகங்கிறது அண்ணாமலையா இருக்குமா? இல்ல நிச்சயமாக அந்த சந்தேகம் தான் பல பேருக்கும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தான் டிடிவி தினகரன் அவர்களோடும் தொடர்பில் இருக்கேன்னு சொன்னவர். டிடிவி தினகரன் அவர்களும் அண்ணாமலை என்னோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு சொன்னவர். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் தனக்குத்தானே தன்னுடைய அரசியல் வாழ்வை முடித்துக் கொண்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னன்னா ஒரு நீண்ட காலமாக ஒரு அதிமுக இணையணுமான இணையணும். இணைந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வெற்றி இல்லை. இனிமேல் எதிர்க்கட்சி வரிசையே சாத்தியம் வந்து அவங்க இணைந்தால் தான் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக சாத்தியம். இப்போ உடனடியாக ஆட்சிக்கு வருவதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டால் இன்னும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அவங்க அதை பண்ணலை. அப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சியினுடைய சீனியர்கள், நீண்ட காலம் அந்த கட்சியில் பயணித்தவர்கள், பெரிய பொறுப்புகளில் இருந்தவர். ஸோ அவரெல்லாம் ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு
இளம் தலைமுறையினர் சொன்னதை கேட்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அபத்தமானது. அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட, டெல்லிக்கு இவரு போறாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தேங்கிறாரு. அமித்ஷா அவர்களை பார்த்தேங்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பாஜகவும் இவர் வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிறத தாண்டி, ஏதோ ஒரு சிக்னல் அங்கிருந்தும் அவருக்கு கிடைத்திருக்கலாம் அப்படின்னும் நானும் சந்தேகிக்கிறேன்.